தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஎம்கே அலையன்ஸ்ல நீங்க இந்த பதவி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது எப்படியாவது இந்த மக்கள் தீர்ப்பை திருப்பி போடணும், மக்கள் தீர்ப்புக்கு எதிரா நம்ம களமாடணும் சொல்லி திமுக அதிமுக கட்சிகள் எடுத்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க. அது அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு எளிதில நம்ம கடந்து சென்று விட முடியாது. அமித்ஷா அவர்கள் ரஜினிகாந்தை தனது தூதுவராக அனுப்பி ஸ்டாலின் கிட்ட ஒரு ஃபார்முலாவை பேசினாங்க. அதாவது இபிஎஸ்ஐ முதல்வராக்குவது, திமுக அதில் பங்கேற்பது அல்லது வெளியில் இருந்து அதற்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு ஐடியா வாஸ் ஃப்ளோட்டட். அதை கொண்டு சென்றவர் ரஜினிகாந்த். அமித்ஷாவின் திமுக என்று சொல்லி வந்த திமுகவினர் திடீர்னு இன்னைக்கு விஜயை தடுப்பதற்காக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா அந்த கட்சி மக்களிடையே எவ்வளவு கேவலப்படும் என்பது. பிஜேபிக்கு என்ன காண்டுனா, காங்கிரஸோட தாவேகா கைகோத்தது அவங்களுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. அதாவது ஆந்திராவில் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இல்ல. அப்ப தமிழ்நாட்டிலும் தாவேகா காங்கிரஸ் ஆட்சி என்பது பாஜகவினரை நிலைகுலைய செய்திருக்கிறது. சார், அடுத்ததா இப்போ டாஸ்மாக் 717 கடைகள் க்ளோஸ் பண்ண போறேன். அதாவது இது எல்லாமே இமீடியட்டா 50 மீட்டர்ல இருக்கிற ஸ்கூல் பக்கத்துல, கோவில் பக்கத்துல, ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற இந்த 717 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ண அவர் உத்தரவு போட்டிருக்காரு. பட் நம்ம காலங்காலமா பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மது கடைகள்னால தான் இந்த கவர்மெண்டே ரன் ஆகுது அப்படின்னும் போது இப்போ இதை க்ளோஸ் பண்றதுனால இது எப்படி சார் இந்த வருமானம் நமக்கு பெருசா பாதிக்கப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எல்லார் மனசுலயும் எழுதே சார். நல்ல வரவேற்க தகுந்த முடிவுங்க. முதல் நாள் நிர்வாகத்திலேயே சட்டம் ஒழுங்க பத்தியும் அவர் ஆய்வு செய்ததும், அதே போல பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள், அனைத்து மத வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், இது போன்ற மையமான இடங்கள்ல அமைந்திருக்கிற அந்த மதுபான கடைகளை, டாஸ்மாக் கடைகளை சுமார் 217 மொத்தமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 4800 ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். அதுல ஒரு 717 கடைகளை 2 வாரத்திற்குள் மூடிவிடவும், அதுல பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிற டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்தவும், அதே போல இந்த இன்னும் கூட இந்த எஞ்சி இருக்கிற டாஸ்மாக் கடைகளின் வேலை நேரம், அவைகளுடைய செயல்பாடு, இதை பத்தி ரிவ்யூ பண்ணி, அதாவது பெண்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்த ஆட்சிக்கு அவங்க வச்சது என்னன்னா, இந்த சாராயம், இந்த டாஸ்மாக், இந்த மதுபா விற்பனை, அப்புறம் போதை கலாச்சாரம், இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் 3 கோப்புகள்ல கையெழுத்து போட்டதுல மெயினா 2 என்னன்னா, ஒண்ணு இந்த சிங்கப்பெண் படை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை உடனடியாக தடுப்பதற்கு அதை அறிவிச்சிருக்காரு. 2வது போதை கலாச்சாரத்தால் நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், எதிர்கால சந்ததியினர் சீரழிஞ்சு விடக்கூடாது என்பதற்கான உறுதியான நடவடிக்கைகளை அவர் முடுக்கி விட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில வருமானத்துக்கு போயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கருத்து தெரிவித்திருந்தாலும் அந்த நிர்வாகத்துல அவர் அதை பத்திலாம் கவலைப்படாம மக்களுடைய நலன், மக்களுடைய வாழ்க்கை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைத்தல் என்பதுல எந்த சமரசமும் இல்லாம இதை உடனடியாக செஞ்சிருக்காரு. இது ரொம்ப பாராட்ட வேண்டிய அம்சம். இன்னும் கூட செய்யணும். என்னை பொறுத்தவரையில இதுல வரக்கூடிய அந்த வரவு பணம், அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வருமானம்லாம் கொஞ்சம் குறையும்னு சொல்றாங்க. குறையட்டும். ஆனால் அரசுக்கு கிடைக்காமல் போய் கொண்டிருக்கு பாருங்க, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளைன்னு, அதெல்லாம் தடுத்தாலே இதுக்கு இதை விட அதிகமான அளவுக்கு அரசுக்கு வருவாய் வருங்க.
இப்ப அடுத்தது அவர் அநேகமா அதுலதான் கை வைப்பார்னு நான் நினைக்கிறேன். சார் இந்த டாஸ்மாக் விஷயம் நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல கூட அவர் கூட இந்த மது விலக்க கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட ஆட்சியில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு கூட சொல்லப்படுதே சார். அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அதாவதுங்க, மதுவிலக்கு கொண்டு வருவது என்பது அஹ், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து இம்ப்ராக்டிக்கல் தாங்க. நடவடிக்கை என்பது சாத்தியம் இல்லாதது. நிறைய பேசலாம். ஆனா இந்தியா பூரா பல மாநிலங்கள்ல இந்த மதுபானங்கள் விற்கப்படுகையில், விநியோகிக்கப்படுகையில், இங்க தமிழ்நாட்டுல மட்டும் மது விலக்கு கொண்டு வருவது என்பது சாத்தியம் இல்லாததுங்க. இந்த பக்கம் ஆந்திராவுக்கு போயிடுவாங்க, இந்த பக்கம் பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. அதுல நிறைய பேர் செத்து போவாங்க. இப்ப இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு காந்தி பிறந்த மாநிலம்னு சொல்லிட்டு குஜராத்ல தான் மதுவிலக்கு என்பது அதிகாரப்பூர்வமா அமுலில் இருப்பதா சொல்றாங்க. ஆனா நான் பலமுறை குஜராத் போயிருக்கேன். அகமதாபாத் தலைநகர்லயே கள்ளச்சாராய விற்பனை ரொம்ப அமோகமா நடக்குதுங்க. அதனால அரசாங்கம் வந்துங்க இத வந்து தடுத்துற முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. மாறாக இத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நேரம், அதே போல விற்பனை இந்த வயதுக்குள்ளப்பட்டவர்களுக்கு தான், அதே போல வாரத்துக்கு இவ்வளவுதான் விற்பனை, இப்படி அதனுடைய கட்டுப்பாடுகளை விதித்து அதனுடைய பயன்பாட்டை குறைக்கலாம். கொஞ்சம் வந்து இது பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாங்க, திமுக ஆட்சியில லைசன்ஸே இல்லாம பார்கள் நூற்றுக்கணக்கில் சென்னையில செயல்பட்டது எனக்கு தெரியும். விடிய காலையில 6 மணிக்கும் வந்துட்டு விற்பனை கிடைக்கும். நள்ளிரவு 3 மணி 2 மணிக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கூடுதலா கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஆக இன்னைக்கு வந்து மது விற்பனை என்பது அறிவிக்கப்பட்ட கொள்கைப்படி நேரப்படியே இல்ல. அது ஏராளமா போயிடுச்சுங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் அரசு சட்டசபையில ஒரு முடிவு கூட கொண்டு வந்தாங்க. அதாவது விருந்து, கேளிக்கைகள், திருமண வைபவங்கள் இங்கெல்லாம் மது விற்பனை பண்ணலான்ட்டு. நல்ல வேளையா நிறைய கட்சிகள் அதை எதிர்த்து அதை அப்படியே முடிவு பண்ணாங்க. அதனால மது விற்பனையை தடுப்பது, மது விலக்கை அமுல்படுத்துவது என்பதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்க. அதுக்கு பதிலா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டைமிங்க கண்ட்ரோல் பண்ணலாம், விற்பனைய கண்ட்ரோல் பண்ணலாம், ரேஷன் பண்ணலாம். அதே போல இத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் என்பதை ஒரு உறுதிப்படுத்தலாம். இப்படியெல்லாம் சில கண்ட்ரோல் பண்ணி நெறிப்படுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாம். ஆனா மது விலக்கை அமுல்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதான் அமுல்படுத்திட்டு இருப்பீங்க. ஆந்திராலையும், பாண்டிச்சேரியிலையும், தெலுங்கானாலையும், கேரளாலையும் அது வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கும். சோ அது வந்து எனக்கு என்னவோ ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கொள்கையா தாங்க எனக்கு தெரியுது. ஃபைன் சார். ஏன்னா 12லேருந்து 8 மணி வரைக்கும் நீங்க வந்து அந்த நேரத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது விஜய் அவர்கள், சிஎம் அவர்கள் அதை எந்த மாதிரி வந்து அதை எதிர்நோக்கி அதை செல்ல போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மக்கள் கருத்துக்களை எல்லாம் கூர்மையாக கவனிப்பாருங்க. அதாவது சமூக ஊடகத்துல, பொது வெளியில எல்லாரும் சொல்ற கருத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு, கேட்டுட்டு தான் இருப்பாரு. அதிகாரிகள் மற்றவர்களோடு கலந்து பேசி நிச்சயமா இவங்க சொல்ற மாதிரி ஈவினிங்ல ஒரு 3 hours வச்சா போதுங்க. 6 to 9 அதுக்கு மேல டைம் தேவையில்லை. இது என்ன, இது அரை நாள்லாம் திறந்து எதுக்கு வைக்கணும்? 12 மணி 2 மணிக்கெல்லாம் எதுக்கு திறக்கணும்? சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் திறந்தா போதும். அதே போல பார்கள்ல மூடிடணும். பார்கள்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. நீ வேணுமா வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடு, அப்படிதான் சொல்லணும். அப்படி சில கட்டுப்பாடுகளை விதித்தால், அதாவது இந்த மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்துங்க ஒரு தலைமுறையே வந்து மது பிரியமாக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் பீரியட்ல ஒரு காலகட்டத்துல வந்து அத வந்து மது விலக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணா வந்தப்ப கூட அது அப்படியேதான் இருந்தது. கருணாநிதி அவர்கள் முதலாக 69ல முதலமைச்சர் ஆன ஒண்ணுதான் இந்த கள்ளுக்கடை, சாராய கடைகளை திறந்து வைத்து, இப்ப ஒரு தலைமுறை 2 தலைமுறை அதுக்கு தெரியாமலே வளர்ந்தவங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் பழகிட்டாங்க. அதனால முற்றாக அதை மூடி விடுவது என்பது நம்ம சில பேருக்கு ரொம்ப லவுட் திங்கிங்கா இருக்கலாமா ஒழிய இம்ப்ராக்டிக்கல் தான். அதனால வந்து 2வது அரசாங்கம் நடத்தணுமா இத வந்து அரசாங்கம் தான் நடத்தணுமா? இப்ப கேரளாலையும் அரசாங்கம் தான் நடத்துது.
அது மாதிரி அதை கூட யோசிக்கலாம். இல்ல அதிக விலைக்கு வந்து தனியாருக்கு விடலாமா அப்படின்றத கூட ஒரு மூட் பாயிண்ட். அதை கூட டிபேட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். ஒரு அரசாங்கம் வந்து இந்த சாராய விற்பனைய பண்றதும் மதுபான தொழிற்சாலைகளிலிருந்து வாங்கறது அரசியல்வாதிகள் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதுபான தொழிற்சாலைகள்லாம் திமுக ஆட்கள் வச்சிருக்காங்க, அண்ணா திமுக ஆட்கள் வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆகவே இத வந்து நம்ம வந்து குறைப்பதுதான் சிறப்பா இருக்கும். வேலை நேரத்தையும் கட்டுப்படுத்துவது சிறப்பா இருக்கும். ஃபைன் சார். சார், இன்னைக்கு அசெம்பிளியில நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து உதய் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து அதாவது சிஎம் அவர்களை வந்து வாழ்த்து சொல்லி நீங்க பதவி ஏற்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னாரு. டிஎம்கே அலையன்ஸ்ல நீங்க இந்த பதவி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னது. அது எப்படி சார்? அது எப்படி, உங்களோட கருத்து என்ன சார் அதை பத்தி? அதாவதுங்க, நான் அதை பேச வேணாம்னு நினைச்சேன், நீங்க பேசிட்டீங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மாறி மாறி 67 77 கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை இருதுருவ அரசியலாக மாற்றிவிட்டார்கள். முதல் முறையாக ஒரு புதிய சக்தியாக இளைஞர்கள் பெண்களுடைய ஒரு நல்லாதரவை பெற்றவராக விஜய் வந்து ஜெயிச்ச உடனே அவருக்கு ஒரு 10-12 சீட்டு கம்மியாச்சு, அவ்வளவுதான். 12-15 சீட்ல ஒரு மிக சொற்பமான வாக்குகளை இந்த கட்சி தோத்துதுன்னு வச்சுங்களேன். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தாங்கன்னா அவங்க தனியாவே வந்து 120 சீட்ல, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவர்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்குது. காங்கிரஸ் போய் சேர்ந்த பிறகும் ஒரு 6 குறைவாக இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த மக்கள் தீர்ப்பை திருப்பி போடணும், மக்கள் தீர்ப்புக்கு எதிரா நம்ம வந்து களமாடணும்னு சொல்லி திமுக அதிமுக கட்சிகள் எடுத்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க. அது வந்து அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு எளிதில நம்ம கடந்து சென்று விட முடியாது. இன்னைக்கு என்ன சொல்றாரோ தெரியாது எனக்கு உதயநிதி. ஆனா அமித்ஷா அவர்கள் ரஜினிகாந்தை தனது தூதுவராக அனுப்பி ஸ்டாலின் கிட்ட ஒரு ஃபார்முலாவை பேசினாங்க. அதாவது இபிஎஸ்ஐ முதல்வராக்குவது, திமுக அதில் பங்கேற்பது அல்லது வெளியிலிருந்து அதற்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு ஐடியா வாஸ் ஃப்ளோட்டட். அதை கொண்டு சென்றவர் ரஜினிகாந்த். முதல்ல வந்து முதல்வர் வந்து அவருக்குள்ள அரசியல் அனுபவத்துல அதை தேவையில்லை, அது கஷ்டம், எங்களுக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கார். ஆனால் அவருடைய அந்த திங்கிங்க மாத்தினதுல பெரும்பங்கு வகிச்சவர் வந்து ரஜினிகாந்துக்கு இணையாக உதயநிதி தான் அப்படின்றது நமக்கு செய்திங்க. உதயநிதி போன்ற இளைஞர்கள் அரசியல் அறிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் ஆட்சியில வந்து விஜய் உட்கார்ந்துட்டாருன்னா எம்ஜிஆர் மாதிரி மிக நீண்ட காலத்துக்கு நாம ஆட்சிக்கே வர முடியாது. ஆகவே அட் எனி காஸ்ட் பை ஹூக் ஆர் குரூக் விஜய் ஆட்சி அமைப்பதை, ஆட்சியில் அமர்வதை, முதல்வராவதை தடுக்க வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று ஸ்டாலினை கட்டாயப்படுத்தி ஏற்க வைத்தவர் உதயநிதிங்க. எனக்கு கிடைக்கிற தகவல், நம்பகமான செய்தியாளர்கள் இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க. சொல்ல போனா இந்து பத்திரிகையில கோலப்பன் என்ற சீனியர் கரஸ்பாண்டன்ட் இதை எழுதியும் போயிட்டாரு. நான் சொன்ன இந்த அளவுக்கு விலாவரியா எழுதல. ஆனா இப்படி ஒரு முயற்சி நடந்தது, அது வந்து அபார்ட் ஆயிடுச்சுன்னு. அடுத்தது என்னன்னா, இது ரொம்ப எரிச்சலா இருக்கு, இது ரொம்ப முக்கியம். அதாவது பாஜக ஆதரவு பெற்ற பழனிசாமி அடிமை அதிமுக, அடிமை திமுக, அமித்ஷாவின் திமுக என்று சொல்லி வந்த திமுகவினர் திடீர்னு இன்னைக்கு விஜயை தடுப்பதற்காக எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா அந்த கட்சி மக்களிடையே எவ்வளவு கேவலப்படும் என்பது பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அது சரியாயிடுச்சு. இதுக்கு அதிமுக கணிசமான எதிர்ப்பு வந்ததுங்க. ஒரு செகண்ட், அதிமுக திமுகவின் உதவியோடு ஆட்சி அமைத்து பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை கடுமையா எதிர்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த கட்சியே 2ஆ உடைஞ்சு இருக்குதுங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, சட்டமன்றத்துல இப்ப தகாப்பார் நடக்குது. யார் சட்டமன்ற குழுவின் அதிமுக கட்சி தலைவர் என்பது, அது அப்புறம் நம்ம பேசலாம். ஆக திமுக அதிமுக ஒன்றாக சேர்ந்து ஆட்சிக்கு வருவதை அந்தந்த கட்சியிலே கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க. கனிமொழி வந்து கடுமையாக தன் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு.
பட் ஆனா உதயநிதி எப்படியாவது விஜய் வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் போக அவர் தந்தையை அவர் கட்டாயப்படுத்தினார்னு வச்சுங்களேன். அது ஒரு வார்த்தை, அது அபார்ட் ஆன பிறகு பிளான் பி ஆகத்தான் திருமாவளவன், ஒரு தலித் விசிக தலைவர், 2 எம்எல்ஏ வச்சிருக்காரு, 1% ஆதரவு கூட இல்லாதவர் கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவரை கூப்பிட்டு அவருடைய இல்லத்துல, நீங்க ஏன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கணும், தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்து நான் உங்களை முதலமைச்சராகவே ஆக்குறேன்னு சொல்லி அவருக்கு ஆசை காட்டி, அதன் காரணமாக அதான் அவங்க ப்ரொபோசல் என்னன்னா, இதுல பிஜேபி இன்க்ளூடட். பிஜேபிக்கு என்ன காண்டுனா, காங்கிரஸோட தாவேக்கா கை கோத்தது அவங்களுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. அதாவது ஆந்திராவில் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இல்ல, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, கேரளாவில் இப்ப ஆட்சி மாறிடுச்சு, காங்கிரஸ் தான் பதவி வைக்க போறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலும் தாவேக்கா காங்கிரஸ் ஆட்சி என்பது பாஜகவினரை நிலைகுலைய செய்திருக்கிறது. ஆகவே அவங்களும் இந்த கேம்ல ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றிணைக்கிற அல்லது விஜயை தடுக்கிற அந்த கேம்ல ஆளுநரும் பயன்படுத்தப்பட்டார். அப்போ திருமாவளவன் அதனாலதான் இடதுசாரி கட்சிகள் என்ன நிலை எடுக்கிறதோ அவர்களோடு சேர்ந்து அதே நிலையை எடுத்து நான் பயணிப்பேன் என்று சொன்ன திருமாவளவன் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு நைட் இடதுசாரி கட்சிகள் ஆதரவை தெரிவிச்சுட்டாங்க, கவர்னரை சந்தித்து விஜய் கூடவே போயிட்டாங்க. ஆனால் விசிக ஆலோசிக்கிறோம், உயர்மட்ட கமிட்டி கூட்டம் நடக்குதுன்னு 9-10 மணி வரைக்கும் பண்ணிட்டு எல்லாருமே யாருமே, அதாவது என்ன சொல்லுவாங்க, மொபைல்ல சொல்லுவாங்கல்ல, ரீச்சுக்கு அப்பால், தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டாங்க. இந்த டிராமாலாம் நடந்தது காரணம் மறுநாள் காலையில் அறிவிக்கப்படும். மறுநாள் காலை 10 மணினாங்க, 12 மணினாங்க, 4 மணினாங்க. அவர் ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு இந்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. இதை யாரும் ஒத்துக்கலைங்க அதிமுகல. அதாவது திருமாவளவனை முதல்வராக்க திமுகவோடு சேர்ந்து ஆதரிப்பது என்பது அதிமுகல ஒத்துக்கல. அது அபார்ட் ஆயிடுச்சு. அது வேற வழி இல்லாமல் தான் 4 மணிக்கு மேல ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு ஆதரவு கடிதங்களை கொடுத்துட்டு அவர் பதவியேற்பு விழாவில் இருக்க மனமின்றி அவர் டெல்லியில போய் உட்கார்ந்துக்கிட்டார். அதனாலங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். இவ்வளவு சதிகள் நடந்தது. தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வந்த பிறகும் அவர் பதவி ஏத்தார் பாருங்க. அதுக்கு நடுவுல மிகப்பெரிய அளவுக்கு கான்ஸ்பிரசிஸ் வேர் ஹேட்ச்டு டு அவாய்ட் டிவிகே கவர்மெண்ட். அதனால ஆளுநர் பயன்படுத்தப்பட்டார். பாஜக ஒன்றிய அரசு இதுல இருந்தது. ரஜினிகாந்த் புரோக்கரா செயல்பட்டார். திமுக அதிமுக விசிக தலைமைகள் இதுக்கு உடன்பட்டன. காலங்காலத்துக்கும் கரும்புள்ளி உங்களுக்கு இருக்கும். வகுப்புவாதத்தை எதிர்க்கிறோம், மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு நாங்க தான் பாஜக உள்ள பூந்துறோம் நாங்களே. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற பாஜக இங்க இவ்வளவு பெரிய டிராமாவை நடத்துச்சு. எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் வேற வழி இல்லாமல் ஆளுநர் லிஸ்ட் கேட்டுட்டு இருந்தார்ல, அதுக்கப்புறம் தான் சரி ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்பு நடந்தது. அதனால உதயநிதி சொல்றதெல்லாம் இப்போதைக்கு சொல்றதெல்லாம் சும்மாங்க, டூப்புங்க. அவங்க தேவை, அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. மேக்சிமம் தே ட்ரை டு ஸ்டாப் விஜய் பிகமிங் சிஎம். அதுல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன வேணா சொல்லிக்கலாங்க, இதெல்லாம் உண்மை இல்லைங்க.